வணக்கம். செபி வந்து F1 ட்ரேட் பண்றவங்களுடைய நலனுக்காக நிறைய அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. F1 ட்ரேட் பண்றவங்க அதிகமா லாஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல, இப்ப புதுசா ஒரு டிராஃப்ட் வந்து அவங்க கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃப்ட்ல இந்த செபி கொண்டு வர போற இந்த வரி வந்து F1 ட்ரேடருக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதா இருக்கும், மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப எதுக்காக இந்த முக்கியமான இந்த அதிரடி அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னா, ஃபிளக்சுவேஷன் மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன்ஸை கண்காணிக்கிறதுக்கும் அதே போல மேனிபுலேஷனை வந்து கண்காணிக்கிறதுக்காகனா முக்கியமா இந்த வரை வந்து கொண்டு வர போறதா வந்து செபி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபீட்பேக் மாதிரி மக்கள்கிட்ட வந்து செபி வந்து இதை பத்தின ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. மக்கள் அவங்களுடைய தாட்டை வந்து அவங்க அந்த ஃபீட்பேக்கா கொடுக்கலாம். அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து அதை அனலைசிஸ் பண்ணி செபி வந்து அடுத்த முக்கிய முடிவுகள் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வரைவுடைய முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ மக்கள் வந்து அவங்களுடைய எல்லா தாட்ஸையும் இந்த மாதிரி இருக்கிறத அவங்க வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் அந்த வரைவை பற்றி. ஸோ அது மார்ச் 17 வரைக்கும் அந்த ஃபீட்பேக்லாம் கேதர் பண்ணி தான் செபி வந்து அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட முடிவுகள் வந்து கொடுப்பாங்க. செபி கொண்டு வர போற இந்த டிராஃப்ட் எதுக்கெல்லாம் உதவலாம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாத்தையும் கண்காணிப்பதும், இன்ட்ரல் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களை வந்து கண்காணிப்பதும். ஸோ அதே போல ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் ஆகிற இண்டெக்ஸ்ல சில மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ அதுக்கு முக்கியமா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இண்டெக்ஸ்ல வந்து 14க்கும் குறைவான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியும், இப்போ பேங்க் நிப்டிலாம் வந்து 12 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு வந்து அப்ரூவ் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா, ஸோ பேங்க் நிப்டியில் இன்னும் 2 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆகலாம். அதனால அது ஃபிளக்சுவேஷன்ஸ்ல சில மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். அதே போல ஒரு ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து 20%க்கும் மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஸோ மார்ச் 17க்கு அப்புறமா அந்த ஃபீட்பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா இதை வச்சு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. செபியிலிருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.